Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE 3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் அதோடைய லெக்சர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஐட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் பார்த்தோம். இப்போ லூப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது, லூப் எப்படி போடணும்னு தெரிஞ்சு போச்சு. அந்த லூப்பை நான் என் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும்னா நான் என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வந்து போடணும் அப்படின்றது 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னன்னா பிரேக், கண்டினியூ, பாஸ். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், பாஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், இது நமக்கு 2 மார்க்ல கூட கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோவோ ஒரு இடத்துல நான் நிறுத்தணும், இந்த இடத்துல எனக்கு வந்து போதும் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் ஒரு இடத்த ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன்னா ஒரு பெரிய ஒரு நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, அதுல இந்த நம்பர் வந்தா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றேன்னா அந்த இடத்துல நான் பிரேக் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா நின்றோம், அதுக்கு மேல என்னோட லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கேன் ஆல்டர் த ஃப்ளோ ஆஃப் லூப், இட் டெர்மினேட் த கரண்ட். இப்போ இருக்கிற கரண்ட் லூப்பை நிறுத்திடும். ஓகேவா? அவுட் சைட் த லூப் வெளியே வந்துடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல வைல் வந்து நம்ம டெஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். இஃப் கண்டிஷன் ஃபார் பிரேக் வந்து கொடுத்துறோம், ஒரு கண்டிஷன் கொடுத்து இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா பிரேக் பண்ணிடுன்னு சொல்றேன்னா அந்த கோடை விட்டு ஆட்டோமேட்டிக்கா லூப்பை விட்டே வெளியே வந்துடும். அதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு லூப் கொடுக்குறீங்க, கண்டிஷன் போடுறீங்க. இப்போ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா வெளியே போயிடும், நார்மலா எக்ஸிட் லூப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் ஐ இன் வெல்கம், எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் வெல்கம்ல கொடுக்குறேன். இஃப் வந்து கண்டிஷன் கொடுக்குறேன், லூப் இது லூப்புக்குள்ள கண்டிஷன் கொடுக்கறது தான் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. இப்போ ஐன்றது வந்து எப்போ சீன்ற ஒரு லெட்டரை பார்த்துச்சுன்னா அந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? இதுதான் என் கண்டிஷன். அப்போ நான் ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்றப்ப WEL பிரிண்ட் பண்றேன். அடுத்து பார்த்தா C இருக்கு. என்னோட கண்டிஷன் என்ன, ஐயோட வேல்யூ எப்ப சீன் வருதோ அப்ப நான் பிரேக் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன், நிறுத்திடணும். அப்ப நான் அதோட ஸ்டாப் பண்ணி என்னோட லூப் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிடுவேன். இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. அடுத்து பார்த்தோம்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன மேம் பண்ணும், இட் டெர்மினேட் த கரண்ட் ஐட்ரேஷன். இப்போ என்னவோ நான் ஒரு கண்டினியூ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா இப்போ நான் சீனு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணும், அதுக்கப்புறம் லூப்பை கண்டினியூ பண்ணும். ஓகேவா? பட் இங்க லூப்பையே ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஆனா இங்க நான் கொடுத்துருக்க கண்டிஷனை மட்டும் நிறுத்திட்டு அடுத்து திரும்ப லூப்குள்ள கண்டினியூ பண்ணும். ஓகேவா? சோ என்ன பண்ணும் அப்படின்னா முழுசா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டே இருக்கும். சோ இட் டெர்மினேட் த கரண்ட் ஐட்ரேஷன். என்ன ஐட்ரேஷன் கொடுத்துருக்கேனோ அந்த கண்டிஷனை மட்டும் தான் டெர்மினேட் பண்ணும், அந்த லூப்பை நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்குள்ள கொடுத்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ வைல் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுக்குறோம், இஃப் த கண்டிஷன் ஃபார் கண்டினியூ கொடுத்தேன்னா அந்த வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப லூப்குள்ள போய் பெர்ஃபார்ம் பண்றது அதோட வேலை. சோ அதுக்கான ஃப்ளோ சார்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபார் ஐ இன் வெல்கம் நான் கொடுக்குறேன். சோ இஃப் ஐ ஈக்குவல் டு சியா இருந்தா கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்போ கண்டினியூ பண்ணுனா எப்ப சியை பார்க்குதோ அப்ப சியை பிரிண்ட் பண்ணாது. ஓகேவா? நிறுத்திடும், நிறுத்திட்டு திரும்ப லூப்குள்ள போகும், ஃபர்ஸ்ட்ல இருந்து லூப்குள்ள போகும், அதான் அதோட வேலை. ஓகேவா? சோ WEL பிரிண்ட் பண்ணுது. அடுத்து பார்த்தா சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். அப்ப சியை பிரிண்ட் பண்ணாதான் அடுத்து திரும்ப லூப்குள்ள போய் அடுத்து திரும்ப கண்டினியூ பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இதுதான் அதோட வேலை. பாஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன மேம் பண்ணும், பாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற எந்த விஷயத்தையுமே அஃபெக்ட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா ரன் பண்ண வைக்கிறது தான். இது வந்து இருந்தும் ஒண்ணுதான் இல்லாட்டியும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இது நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். எக்ஸிகியூஷன்ல எந்த ஒரு இதையுமே கொண்டு வராது, ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா கோட் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்ப பாருமா ஃபார் ஐன்னு நம்ம என்ன பண்றோம், வெல்கம் கொடுக்குறோம். ஐ ஈக்குவல் டு சியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பாஸ் பண்ண, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். கண்டினியூல சியை வந்து நிறுத்திட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். பட் பாஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா தான் பிரிண்ட் பண்ணுமே தவிர எதையுமே பிரேக் பண்ணாது. ஓகே, இது பாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. ஸோ இம்பார்ட்டன்டான 2 மார்க் அப்படின்னா பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், கரண்ட் லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு நம்ம ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அவுட் சைட் த லூப்புக்கு போயிடும். பட் இங்க கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கரண்ட் ஐட்ரேஷனை டெர்மினேட் பண்ணும். ஓகேவா? இது லூப்பையே டெர்மினேட் பண்ணும், இது ஜஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷன் ஐட்ரேஷனை மட்டும் தான் டெர்மினேட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் என்னவோ அது ரொட்டீனுக்குள்ள போயிடும்.
ஸோ இங்கே சின்டாக்ஸ் பிரேக்கு, இங்கே கண்டினியூ. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டுலேயுமே நான் சொல்லி கொடுத்தது இதை வரையும் எழுதினீங்கனாலே 2 மார்க்குக்கு போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா நார்மலாக ஸோ இஃப் எல்ஸ் பார்ப்போம்ல, அதுதான் இஃப் எல்ஸ் வைல் லூப்லையும் எப்படி இருக்குன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஜஸ்ட் ஈஸி ஒன். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியான கொஷின். மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.